தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போட்டியிடும் தொகுதியை அறிவித்தார். போட்டியிடும் தொகுதியை அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. அரசியல் தலைவர்கள் தாங்கள் போட்டியிடும் தொகுதியை தேர்வு செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் போட்டியிடும் தொகுதியை தன்னுடைய தொண்டர்களிடம் அறிவித்துள்ளார் ஒரு பிரபல பெண் தலைவர். அவர் வேறு யாருமல்ல, வி.கே. சசிகலா. செல்வி ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் வரை அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சசிகலா சிறைக்கு சென்ற பின் அதிமுக கையை விட்டு போனது. விடுதலையாகி வந்த பின் தொண்டர்கள் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் தீவிர சுற்றுப்பயணம் செய்து பார்த்தார். தொண்டர்கள் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் அரசியலில் களமிறங்க திட்டமிட்டுள்ளார். தன்னுடைய சமூகத்தினர் அதிகம் வசிக்கின்ற உசிலம்பட்டி தொகுதியை அவர் தேர்வு செய்துள்ளார். உசிலம்பட்டி தொகுதியில் பிரமலை கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். ஆகவே அந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்று சசிகலா கருதுகிறார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் வி.கே. சசிகலா உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. அவர் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் அவர் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய்க்காக 234 தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் செய்வார் என்றும், உசிலம்பட்டி தொகுதியில் சசிகலா போட்டியிடுவார் என்றும் சசிகலா ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். சசிகலாவை கூட்டணியில் சேர்த்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு நேர்மறையான தோற்றத்தை உருவாக்குமா, எதிர்மறையான தோற்றத்தை உருவாக்குமா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஊழல் புகாரில் சிறைக்கு சென்றவர். ஊழல் புகாரில் சிறைக்கு சென்றவரை, கோடி கோடியாக கொள்ளையடித்தவரை எப்படி விஜய் கூட்டணியில் சேர்க்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. சசிகலாவை கூட்டணியில் சேர்த்தால் முக்குளத்தோர் வாக்குகளை அப்படியே அள்ளிவிடலாம் என்ற கணக்கில் சசிகலாவை கூட்டணிக்கு கொண்டு வந்துள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆனால் சசிகலாவை கூட்டணியில் சேர்த்தால் நடுநிலை வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.